பேசிக்கிட்டு இருக்க? என் புருஷ கைய நான் புடிச்சு இழுப்பேன். அத கேக்க நீ யாரு? இத பாருங்க, அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல அவர்கிட்ட நான் சில விஷயம் பேசணும். அத நான் முதல்ல பேசிக்கிறேன். அப்புறம் அவர் உங்க கதையை கேட்கட்டும். ஏங்க என் கூட வாங்க. வாங்க. நம்ம வீட்ல இருக்கிற அம்மன் சிலையில இருந்து மஞ்ச கயிறு எடுத்து அவங்களே கழுத்துல கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு அடைக்கல கேட்டு வரவங்க செய்யற வேலையாங்க இது? நீங்க போனதுக்கு அப்புறம் அகல்யாவு ஒரு செகண்ட் கூட என்ன தொடவே விடல. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னும் நான் இந்த வீட்ல இருக்கணுமா? உமா, ஏன் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல உமா. உங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியாதுங்க. அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிடிச்சு போச்சுன்னா வசதி படிப்பெல்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஆம்பளை அடைஞ்சே தீரணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக எந்த வேஷம் வேணாலும் போடுவாங்க. என்னது? நான் வேஷம் போடுறேனா? அடியே உமாங்கறவளே, கதவு தொரடி. அடியே சக்காலத்தி, கதவு தொரடி. யாருக்கு இறக்கப்படுறது? வடபழனில ஏதோ ஒரு முட்டை சந்துல ஒரு 10க்கு 10 வீட்ல தனியா பொங்கி தின்னுட்டு இருந்தவ நீ. எங்க கோகிலாக்கா மாதிரி இருக்கறதாலயோ, ரொம்ப எங்க வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கறதாலயோ நீ எங்க கோகிலாக்கா ஆயிட முடியாது. நீ கோவலூர் மேரி, அல்போன்ஸ் மேரி. அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் மேரி மாதிரி இருக்கிறதுனால என்ன மேரியாவே ஆக்கி அப்படியே இந்த வீட்டை விட்டு விரட்டலான்னு திட்டம் போட்டிருக்கியா? நான் உருவாக்கி வச்சிருக்கிற மொத்த வாழ்க்கையும் ஒரேடியா அமைக்கிறலான்னு பாக்குற, அப்படித்தானே? நான் விடமாட்டேன், விடமாட்டேன். இந்த குடும்பத்தை இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு ரத்தம் செஞ்சிருப்பேன் தெரியுமா? 2 தடவை உயிரை கொடுத்திருக்கேன். நான் அவ்வளவு சுலபமா இந்த வீட்டை உன் கையில கொடுத்துட்டு போயிடுவேன் நினைச்சியா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. இந்த வீட்டை விட்டு வெளியில போறது நீதான். அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. பக்கத்து வீட்டுல மனுஷ மக்களும் குடியிருக்காங்க, அது தெரியுமா தெரியாதா? என்னவோ 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு நார போறீங்களா? பாருங்க மேரி, ஏங்க கோகிலாங்க, போருங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க மேரின்னு சொல்லி தானே வீட்டுக்குள்ள வந்தீங்க. மேரியாவே பல விஷயங்களை பண்ணி விட்டு இப்ப திடீர்னு வந்து நான் தான் கோயிலாண்டா. இங்க பாருங்க, நீங்க சொல்ற கதையில எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஒன்று செய்யறீங்களா, நீங்க கோயிலான்றீங்கல்ல, அதை எனக்கு என் குடும்பத்துக்கு நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கப்புறமா நாங்க நம்புறோம். அது வரைக்கும் எங்களுக்கு மேரி தான் நீங்க. மேரி எப்படி எங்ககிட்ட கனிமா நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி நடந்துக்குங்க. நம்ம ஆதவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பார் தாமரை, ஏதோ கோஇன்சிடென்ட்டா சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதுக்காக நீ இவ்வளவு பயந்துட்டு இருப்பியா? நீ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காத தாமரை. நம்ம ஆதவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பார் தாமரை, நான் வேணது தப்பு தான். அதுக்காக குழந்தைய தூக்கி கோயிலுக்கு கொடுத்துட முடியாது. 4 பேர்ட்ட என்னன்னு கேட்போம். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும். சாமி எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யும், யாருக்கும் கெடுதல் செய்யாது. ஆமாமா, பாரி சொல்றது சரிதாமா. எல்லா வேண்டுதலுக்கும் நிச்சயமா ஒரு பரிகாரம் இருக்கும். அதை செஞ்சா சரியா போயிடுமா? அது என்ன நம்ம விசாரிப்போமே. நம்ம ஆதவன் ஜாதகத்தை கையோட எடுத்துட்டு போய் அவரை பார்ப்போம். அவனுக்கே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு கேட்போம். எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. நாளைக்கே அவரை பார்க்க போலாம். முதல்ல நீ சாப்பிடுமா. நீங்க கேட்டீங்கல்ல, நீதான் என் பொண்டாட்டி நிரூபிச்சு காட்டுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப சொல்ற பாருங்க ஒரு விஷயம். இருங்க உமா, உமா இப்படி வாயே. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொண்ணு ஏத்துக்குவா. ஆனா புருஷனுக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கிறது எவ்வளவுமே ஏத்துக்க மாட்டா. நான் இதே மாதிரி செத்து போயிட்டேன்னு நினைச்சு நீங்க உமாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தப்ப நான் இவளுக்கு உங்களுக்கு கல்யாணம் விஷயமே தெரியாம உமாவை பொண்ணு பார்க்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருந்தனே. அப்ப உமா கழுத்துல இருந்த தாலி எடுத்து காட்டல. அத பார்த்து நான் அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கல. உமா, நீ சொல்லு உமா, நான் சொல்றது சரிதானே? நீ இப்ப என்ன நம்புறல்ல? நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் மேரி. ஆனா எப்படி உங்களை கோகிலாக்கா ஏத்துக்கிட்டாங்க? எப்படி அவங்க கிட்ட நீங்க தான் பூவரச கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொன்னீங்கன்னு கேட்டப்போ நான் தானே உங்ககிட்ட தாமரை வீட்டுல வச்சு சொன்னேன். ஏய், எப்படி சொன்ன? எப்ப என்கிட்ட சொன்ன? எப்படி என்கிட்ட சொன்ன? போய் சொல்றேன், நடிக்கல. இத்தனை நாள் தாலிய பங்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அப்படியே களவாண்டுட்டு போயிடலான்னு பாக்குறியா? நான் கோகிலாங்க, உங்க கோகிலா. நீங்க நம்புறீங்களா? நிறுத்து. என்ன விட்டா விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டே இருக்க? யாரை பார்த்து யாரு பேசுறது? யாரு நீ? என் பொண்டாட்டி கோயிலா மாதிரி இருந்தா நீ கோயிலா வருவியா? குப்பை மேடும் கோபுரமும் ஒன்னாயிருமா என்ன? எந்த நேரத்துல அந்த ஊருக்கு போனோமோ, எந்த நேரத்துல அகையா வந்து கொஞ்சம் பார்த்துச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை. நான் செத்து உங்களை கொல்றேனா? கடவுளே, இதெல்லாம் கேக்குறதுக்காகவா என்ன சேர்த்து வச்ச? இதுக்காகவா என்ன காப்பாத்துன? நான் யாருன்னு எல்லாருக்கும் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன்? பேசாம அந்த மேரிக்கு பதிலா நானே செத்து ஒழிச்சிருக்கலாம் போல இருக்கு. சாமி, என் பேரனோட ஜாதகம் கொண்டு வந்திருக்கோம். நீங்க அதை கொஞ்சம் பார்த்து பரிகாரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மாடி குடுமா. குடுங்கம்மா.
இந்தாங்க சாமி. சாமி. அவர் குழந்தைய குடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டா பெத்தவ குழந்தைய தூக்கி கொடுத்துருவாளா? என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்.